வெல்கம் டு பட்டு மாமி சமையல். போகி திருநாள் தானுங்க இன்னைக்கு. நாம பட்டு மாமி சமையலுக்கு காப்பு கட்டலாங்க. அதுக்கு பூ வாங்கணுங்க. பூக்காரம்மா கிட்ட நேத்திக்கே சொல்லி வச்சாச்சு. அவங்களும் வந்துட்டாங்க. பூலப்பூ ஏனுங்க பட்டு மாமி, பூலப்பூ கேட்டிருந்தீங்க, இந்தாங்க வாங்கிக்கோங்க. உங்களுக்காக தாங்க வெயிட்டிங். சீக்கிரம் பூ கொடுங்க. நான் வீட்டுக்கு போய் காப்பு கட்டணும். அப்புறம் சமைக்கிற வேலை நிறைய இருக்குங்க. சீக்கிரம் பூலப்பூ கூட வேப்பலையும் வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிமா. இனி நான் மார்க்கெட் மட்டும்தான் போகணும். என்னது மார்க்கெட்டுக்கா? அது நீங்க கேட்ட பூலப்பூவை கொண்டு வந்துட்டேனேமா. இனி எதுக்குமா மார்க்கெட்டுக்கு? நான் பொங்கலுக்கு வரகரிசி சாக்லேட் பொங்கல் பண்ண போறேன். அதுக்கு வெல்லம் வேணுமா? அதுக்கு தான் மார்க்கெட் போறேன். நீங்க தப்பா எடுத்துக்கலான்னு உங்களை சொல்லவாமா? என் தங்கச்சியும் வெள்ளம் தான் விற்கிறாள். நான் வந்து உங்களை கொண்டு வர சொல்லவாமா? உங்களுக்கும் கொஞ்சம் உதவியா இருக்குமே. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றிமா. சரிங்க மாமி, நான் போயிட்டு அவளை அனுப்பிச்சு வைக்கிறேன். சரிம்மா. வெள்ளம் நீங்க தானே அக்கா கிட்ட வெள்ளம் கொண்டு வர சொன்னீங்க? ஆமாமா, நானே தான் சொன்னேன். சொன்ன உடனே வந்ததுக்கு ரொம்ப நன்றிமா. இல்லைன்னா நான் இங்கிருந்து மார்க்கெட் வர போயிருக்கணும். ஓ, என் வண்டி கவுந்துருச்சு. இந்தாங்க, ஏத்தி வச்சுட்டு வெள்ளம் தரேன். வெள்ளம் எதுலமா போடுறது? வெள்ளம் போட ஒரு பாத்திரம் எடுத்துட்டு வாங்க. பட்டு மாமி, பட்டுன்னு போயிட்டு சட்டுன்னு பாத்திரத்தை எடுத்துட்டு வரேம்மா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்தாங்கம்மா, இதுல வெல்லம் கொடுங்க. கண்டிப்பாமா. வெள்ளம் போதுமாம்மா? இல்லை இன்னும் கொஞ்சம் போடுறதாம்மா? வரகரிசி சாக்லேட் பொங்கலுக்கு இந்த வெல்லம் போதும்மா. ரொம்ப நன்றிம்மா. சரிங்கம்மா, நான் போயிட்டு வரேன். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்மா. சரிங்கம்மா, போயிட்டு வாங்க. உங்க அக்காக்கும் நன்றி சொல்லதா சொல்லுங்க. அவ்வளோதாங்க, வெல்லம் ரெடி. இனி பூ வச்சு வீட்டுக்கு காப்பு கட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, வீட்டு நிலவுக்கு காப்பு கட்டியாச்சு. இனி விநாயகருக்கு கொண்டு போய் பூ வைக்கலாங்க. தை பிறந்தாச்சு. இனி நல்ல வழி பிறக்கணும்னு விநாயகரை மனதார வேண்டிக்கலாங்க. இனி வாங்க பட்டு மாமி சமையலுக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி வீட்டு கூரையில காப்பு கட்டிக்கோங்க. இப்போ வரகரிசி சாக்லேட் பொங்கல் செய்ய போறோம். அதுக்கு ஒரு மண் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் காஞ்சதும் 2 ஸ்பூன் பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க. நெய்யிலேயே பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி பட்டு மாமி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நல்லா வருந்ததும் அதுல 4 ஸ்பூன் வரகரிசி சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நெய்யிலேயே வறுத்து எடுத்துக்கோங்க. நெய்யிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வறுத்ததுக்கு அப்புறம் 1/2 கப் பால் ஊத்திக்கோங்க. மறுபடியும் கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறம் 1 கப் தண்ணி ஊத்திக்கணுங்க. நல்லா கொதிக்க விடுங்க. கலக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க. கலக்குங்க கலக்கிட்டு இருங்க. இனி இது வெந்து வர வரைக்கும் நல்லா தட்டை போட்டு மூடி வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க, வெந்தாச்சு. ரொம்ப திக்கா இருந்தா 1/2 கப் பால் ஊத்தி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அடுத்து வெல்லம் போட்டு நல்லா கிளறி விடுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதும் அதுல ஏலக்காய் போட்டுக்கோங்க. தட்டி போட்டுக்கோங்க. மறுபடியும் கலந்து விடுங்க.
அவ்வளோதாங்க. இன்னைக்கு சமையலோட மெயின் இன்கிரீடியண்டான கொக்கோ பவுடருங்க. கொக்கோ பவுடர் 2 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. கட்டி விழாத வரை நல்லா கலக்கி விடணுங்க. அவ்வளோதாங்க, ரெடி. இறக்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, வரகரிசி சாக்லேட் பொங்கல் தயார். இனி அடுத்து முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் முந்திரி சேர்த்திக்கோங்க. சேர்த்தி விட்டுட்டு நல்லா கலக்கி விடுங்க. கலக்குங்க கலக்குங்க கலக்கிட்டே இருங்க. அடுத்து திராட்சையை சேர்த்திக்கோங்க. சேர்த்து மறுபடியும் கலக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, இது இறக்கி வரகரிசி சாக்லேட் பொங்கல் தயார். எல்லாரும் உங்க வீட்ல இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. எல்லோருக்கும் பட்டுமாமியின் ஹாப்பி பொங்கல். பட்டுமாமி மீண்டும் வரேன்.